Okay, let me share the screen. நீங்க எல்லாருமே மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த இவ்வளவு நாள் எடுத்த கிளாஸஸ்ல வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்துச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சுன்னா எனக்கு ரிசீவ்னு அப்படியே சாட்ல போடுங்க. இல்லை அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் மெயில் ஐடி ஷேர் பண்ணுங்க. எங்க பிரச்சனை என்னன்னு தெரியல, நான் இப்போ செக் பண்றேன். அப்புறம் உங்களோட ஒவ்வொரு கிளாஸும் அட்டன் பண்ண பிறகு இன்னைக்கு வந்து டே 6 இந்த மாதிரி டே 6 அட்டண்டட் மாதிரி டே 6 ஜாயின்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா யார் இது மாதிரி அனுப்புறாங்களோ அவங்களுக்கு தான் நான் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். நோட்ஸா இருக்கட்டும், இந்த செஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். எனக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப்டர் கிளாஸ். இது வந்து கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணது நம்ம கேக்குது இல்ல நான் பேசுறது. இது கேட்கல அப்படின்னா எனக்கு சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. இது வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணது. நம்ம வி ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் திஸ் வெர்ஷன். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. இந்த பிளக் பண்ற மாதிரி இருக்கிறது கனெக்ட் பண்றது. கனெக்ட் இது வந்து டிஸ்கனெக்ட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் திருப்பி இந்த கனெக்டை கிளிக் பண்றேன். கனெக்ட் டேட்டாபேஸ் இன்ஜின் இங்க போய் வருது. ஏற்கனவே இருந்த தடயம் காமிக்குது. குமார் பிசிஸ்ல செகண்ட் இன்ஸ்டன்ஸ் கிளிக் கனெக்ட் போகாது. ஏன்னா ஆல்ரெடி அன்இன்ஸ்டால். இங்க வருது அப்ப வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங் கிடையாது. சர்வர் நேம்ல காமிக்குது. ஏற்கனவே நீங்க என்னென்ன இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் காமிக்குங்க. அது அன்இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பொருட்டு கிடையாது. சரி, மீனிங்ஃபுல்லா காமிக்குது பாருங்க. cannot connect to this instance. Additional information in network related or instance specific error occurred while establishing a connection to SQL server. The server was not found or was not accessible. Verify that the instance name is correct, that SQL server is configured to allow remote connection. Provider SQL network interface error 26, error locating server instance specified. என்ன சொல்லுது, நான் கனெக்ட் பண்ண பாக்குறேன், அந்த மாதிரி ஒரு சர்வர் இருக்கு இல்ல, அக்சஸ்ல இருக்குல்ல. இது வந்து என்ன மீனிங்ல இருக்குன்னா அது அன்இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு தெரியல, அக்சஸ்ல ஸ்டாப்ல இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ப்ரௌஸ் ஃபார் மோர். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 காமிக்கும், இப்போ 2 தான் வருது பாருங்க. 2 இன்ஸ்டன்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. கிளிக் குமார் பிசி, கிளிக் கனெக்ட். இட்ஸ் கனெக்டட் டு குமார் பிசி. இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டன்ஸ். ரைட் கிளிக், கிளிக் நியூ கொரி. இங்க போயிட்டு நீங்க எல்லா கொரியுமே டைப் பண்ணலாம். இது வந்து கொரி விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் நேம்னா எந்த டேட்டாபேஸ்ல நீங்க கொரி ரைட் பண்ண போறீங்களோ அந்த டேட்டாபேஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்க பாருங்க, பேங்கிங் சக்திங்கிறது மட்டும் தானே இருக்கு. ஆனா நிறைய டேட்டாபேஸ் வருது இல்லை, மாஸ்டர் மாடல் எம்எஸ்டிபி டெம்டிபி. இந்த மாஸ்டர் மாடல் எம்எஸ்டிபி டெம்டிபி இந்த 4மே சிஸ்டம் டேட்டாபேசஸ். ஒவ்வொரு எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டன்ஸ்லயும் அது இருக்கும் கண்டிப்பா. இப்போ நான் செய்யற வேலை வந்து நான் பேங்கிங் அப்படிங்கிறதுல செய்ய போறேன்னு சொன்னா அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஒரு டேப், அவ்வளவுதான். அதை கிளிக் பண்றீங்க, ஒரு டேப் இருக்குல்ல கீபோர்ட்ல,
டேபுங்கிறத வந்து நீங்க ப்ரெஸ் பண்ண வேண்டியது. அது வந்து மேலே ஏறி உட்காந்துக்க முடியும். யூஸ் பேங்கிங் நீங்க டைப் பண்றது வந்து குறைஞ்சிரும். இப்போ நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் இந்த பேங்கிங்ல தான் போய் நடக்கும். பேங்கிங்ல போயிட்டு டேபிள்ஸ் பாருங்க, எம்ப்ளாயின் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றேன்னா அங்கதான் அது கிரியேட் ஆகும். டேபிள் F5 தான் கிளிக் பண்ணேன், ஓடிச்சு பாருங்க. ஜஸ்ட் நான் போய் இப்படி போய் கிளிக் பண்ணல, ஜஸ்ட் ஐ பிரஸ்ட் F5. இது வந்து ஷார்ட் கட் கீ எக்ஸிகியூஷன். அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் போய் பார்க்குறேன் கிரியேட் ஆயிடுச்சான்னு. ரெஃப்ரெஷ், கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. EMP1 எம்டியா இருக்கும். உள்ள டேட்டாலாம் நான் இதை இன்சர்ட் பண்ணல. இந்த ரெக்கவரி மாடல் அப்படின்னும் இருக்கு ஒரு டேட்டாபேஸ்க்கும். இது பை டிஃபால்ட்டா வந்து ஃபுல் இருக்கும். நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், கிளிக் ஆப்ஷன். இப்போ ரெக்கவரி மாடல்னே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாருங்க. அதுக்கு நேராக ஃபுல் இருக்கு பாருங்க. நான் எதுவுமே கொடுக்கல, டிஃபால்ட்டா ஃபுல் இருக்கு. ஃபுல் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அது பிரச்சனை ஆச்சுன்னா உங்களோட பேக்கப் வச்சு அதை ரெக்கவர் பண்ணிடலாம். அதான் மீனிங். இது வந்து பல்க் லாக்டு அப்படின்னு இருக்குன்னா இது வந்து இதை விட கொஞ்சம் மினிமலா இந்த பல்க் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இங்க லாக் ஆகும். அதை மட்டும் நீங்க வந்து இது பண்ணலாம். இந்த பேர்லயே பாருங்க, ரெக்கவரி மாடல். நீங்க எதெல்லாம் ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லா எல்லாமே உங்களுக்கு ரெக்கவர் பண்ணணும். எங்களுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டா எங்க கம்பெனி, ஒரு ஒரு சின்ன டேட்டா கூட எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதுதான் பண்ணுவீங்க. எனக்கு கொஞ்சம் இந்த பல்கா நடக்கிற வேலைகள் மட்டும் அப்படின்னா இந்த பல்க் லாக்டு. சிம்பிள் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, ரொம்ப முக்கியமானதெல்லாம் கிடையாது அப்படின்னா இந்த சிம்பிள். இந்த 3 ரெக்கவரி மாடல் வச்சு நிறைய பார்ப்போம் வருங்க வர கிளாஸ்ல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல், பல்க் லாக், சிம்பிள் 3 ரெக்கவரி மாடல் இருக்கு. இந்த சிம்பிள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் அந்த டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்ல பெரும்பாலும் சிம்பிள் வச்சிருப்பாங்க. ப்ரொடக்ஷன்ல பெரும்பாலும் ஃபுல்லு தான் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு ரேர் சினாரியோ இந்த மாதிரி இருக்கும் பல்க் லாக்டு. இந்த ரெக்கவரி மாடல் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதுல வந்து என்ன பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்றீங்களோ அதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து இந்த ரெக்கவரி மாடலை நீங்க செட் பண்ணி ஆகணும். இது ரொம்ப ஒரு பேங்க் டேட்டாபேஸ் ரொம்ப முக்கியம். எல்லா டேட்டாவும் அது மணி ரிலேட்டடா இருக்கு. அதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்னால லாஸ் ஆனா கூட என்னால தாங்கிக்க முடியாது, ஃபைனை போட்டுருவாங்க அப்படின்னா வேற வழியே கிடையாது. அது ஃபுல்லு தான் நீங்க கொடுத்தாகணும். அது ஃபுல்லு கொடுத்துட்டு அதுக்கு பேக்கப்லாம் நீங்க டிசைன் பண்ணி வச்சிடணும். டெய்லி எடுக்கிற பேக்கப்பு, 2 ஹவர்ஸ் 1 ஹவருக்கு ஒரு எடுக்கிற பேக்கப்பு, இதெல்லாம் நீங்க டிசைன் பண்ணணும். அதெல்லாம் நம்ம வர்ற கிளாஸ்ல பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. இது ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ரெக்கவரி மாடல் இந்த பேரை வச்சே புரிஞ்சுக்குங்க. உங்களோட டேட்டாவை என்ன முறையில நீங்க ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ற மாடல் தான் ரெக்கவரி மாடல். அதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு: ஃபுல்லு, பல்க் லாக்டு, சிம்பிள். இந்த ஃபுல் அப்படிங்கிறது ஒரு வேலைன்னு நினைச்சுக்கங்க. ஒரு வேலை எல்லாத்தையும் எனக்கு வந்து லாக் ஆகணும் அப்படின்னா ஃபுல்லு. ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும் லாக் ஆகணும்னா அது என்ன மாதிரி வேலை, பல்க். சிம்பிள் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிலது எனக்கு லாக் ஆகலனாலும் பரவாயில்ல, சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்னா சிம்பிள். இந்த ரெக்கவரி மாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கரெக்டா நீங்க டிஃபைன் பண்ணல அப்படின்னா, எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ், ஆனா நீங்க வேலை செய்யறவர் வந்து சரியா இதை செட் பண்ணல அப்படின்னா நாளை பொண்ணு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது ஒரு ஆன்சரபிளா எப்படின்னா பதில் சொல்லி ஆகணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இவ்வளவு முக்கியமான ஒரு டேட்டாவை இப்படி லாஸ் பண்ணிட்டீங்களே, லூஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப
ஒரு ஆன்சரபிள் சுச்சுவேஷன்ல போற மாதிரி இருக்கும், நம்ம ரொம்ப பதில் சொல்லி ஆகணும். அதனால இது ரொம்ப இதோட சிவியாரிட்டியை புரிஞ்சுக்குங்க. 3 types of recovery model we have: simple, sorry, full, bulk logged, simple. சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பாருங்க, எப்படி வருது பாருங்க. ஆல்டர் டேட்டாபேஸ் நேம், செட் ரெக்கவரி சிம்பிள். அதே தான் ஃபுல்லுக்கு, அதே தான். ஆல்டர் டேட்டாபேஸ் நேம், செட் ரெக்கவரி பல்க் ஆல்டர் டேட்டாபேஸ் நேம், செட் ஃபுல். ஃபுல்ல தான் இருக்குது. இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டாபேசஸ் அப்படிங்கிற ஒரு கொரி மூலமா பார்ப்போம். இதாக இருக்கு பாருங்க, ரெக்கவரி மாடல் சிம்பிள் ஃபுல், சிம்பிள் ஃபுல். பேங்கிங்கும் சக்தியும் இதுல இருக்கு பாருங்க, பேங்கிங்கும் சக்தியும் ஃபுல் ரெக்கவரி மாடல்ல தான் இருக்கு. இதுக்கு மேல இருக்கிறது எம்எஸ்டிபி வந்து சிம்பிள்ல இருக்கு, மாடல் வந்து ஃபுல்லுல இருக்கு. மாடல் என்னவா இருக்கோ அதுதான் நீங்க என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணீங்கனாலும் அது அப்படியே இந்த மாடல்ல என்ன இருக்கோ அதுதான் நீங்க என்ன யூசர் டேட்டாபேஸ் கிரியேட் பண்றீங்களோ. இங்க வந்து யூசர் டேட்டாபேஸ்ங்கிறது நீங்களா கிரியேட் பண்ண டேட்டாபேசஸ், அதெல்லாம் வந்து பேங்கிங் சக்தி இதெல்லாம். அப்படியே மாடல் என்ன இருக்கோ அது அப்படியே அங்க வந்துடும். இங்க பாருங்க, மாடல்ல ஃபுல்லுன்னு இருக்கு, அதே ஃபுல்லு தான் இங்க வந்திருக்கு. மித்த ரெண்டையும் பாருங்க, மாஸ்டர் எம்எஸ்டிபி அது சிம்பிள்னு இருக்கு பாருங்க. மாஸ்டர் டெம்டிபி எம்எஸ்டிபி இந்த மூணு சிம்பிள்னு இருக்கு பாருங்க. மற்ற சிஸ்டம் டேட்டாபேசஸ்லாம் நீங்க ஷார்ட்டா அதை மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி கூட இப்படி ரீரைட் பண்ணிக்கலாம். செலக்ட் நேம்ங்கிறது டேட்டாபேஸ் நேமு, கமா ரெக்கவரி ஸ்கோர் மாடல் ஸ்கோர் தென் டிஸ்கிரிப்ஷன் இது செலக்ட் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா பேரு ஒரு என்ன ரெக்கவரி மாடல் இருக்கு அது மட்டும் வந்துடும். இதுக்குள்ள ஏதாவது புரியுற மாதிரி நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். செலக்ட் ஆஃப்டர் சர்வர் நேம், இது எந்த சர்வர்ல உள்ளது, என்ன சர்வர்னு வருது பாருங்க, என்ன டேட்டாபேஸ் நேம், என்ன ரெக்கவரி மாடல். இதான் சர்வர் நேமு, இதான் டேட்டாபேஸ் நேமு, இது என்ன ரெக்கவரி மாடல்ல இருக்கு. மாஸ்டருங்கிறது சிம்பிள், டெம்டிபிங்கிறது சிம்பிள், மாடலுங்கிறது ஃபுல்லு, எம்எஸ்டிபிங்கிறது சிம்பிள். மாடலுங்கிறது வந்து நம்ம என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோமோ அதோட ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு இதை பேஸ் பண்ணி தான் அது கிரியேட் ஆகும். பேங்கிங்னு கிரியேட் பண்றப்ப இது எங்கே இந்த ஒரு மாடலை பார்த்தோம்னா இந்த மாடல் டிவியில் எப்படி இருக்கோ அது அப்படியே. இப்ப இதை நம்ம டெஸ்டே பண்ணி பார்த்துருவோமா. இப்ப என்னன்னா மாடல் பாருங்க, நான் இப்ப நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக. டெஸ்டிங் அப்படிங்கிற பேர்ல கிரியேட் பண்ணுறேன்னா ஒன்றும் டேபிள்ஸ்லாம் இல்லை, இங்கே தானே போய் கிரியேட் பண்ண போறேன். இப்போ எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, எப்போ பார்த்தாலும் ஒரு டேபிள் வந்து எல்லா டேட்டாபேஸ்லையும் இருக்கு அப்படின்னா நான் இங்கே போய் ஒவ்வொன்றிலையும் நான் போய் கிரியேட் பண்றதுக்கு பதிலாக மாடல்லையும் நான் போய் கிரியேட் பண்ணி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ரைட் கிளிக், பார்க்கவே இல்லையா, சாரி. Backend version is not supported to design database diagram or delivery much visual database tools. பார்த்தறேன். அதே எம்ப்ளாயி ஒன்றுங்கிற டேபிள நம்ம கிரியேட் பண்ணிடுறேன். இப்படி கூட வச்சுக்கலாம். எம்ப்ளாயி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். எங்க மாடல்ல தான் கிரியேட் பண்ண போறேன். நல்லா பார்த்தீங்கன்னா மாடல் மாத்திட்டேன். ரன் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்றேன்.
இப்போ எம்ப்ளாயின் இருக்கு. இப்ப நான் போய் ஒரு புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். டெஸ்டிங் ஏற்கனவே கிரியேட் பண்ணேன். டெஸ்டிங் 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு டேபிளுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். ரொம்ப நேரம் ஆகுது. not exclusive log on database retry the operation. இது அங்க போய் அந்த டேபிள எடுக்க பாக்குது. நான் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன்ல மாடல்ல, அதே டேபிள் இங்கேயும் கொண்டாந்து கிரியேட் பண்ண பார்ப்போம். ஸ்கிரிப்ட்ல பண்ணி பார்ப்போம். ஓடிஸ் பாருங்க ஸ்கிரிப்ட்ல பண்றப்ப. இப்போ நான் என்ன பண்றேன், ஃப்ரெஷ் இல்லையா, வரலையா, டெஸ்டிங் 1 2 3 கிரியேட் ஆகலையா? ஓகே, இப்பதான் கிரியேட் ஆகுது. எக்ஸிக்யூட்டிங் கொரின்னு வருது பாருங்க. இப்படி ஒரு டேட்டா பேஸ் இல்லை, பர்மிஷன் எரரா. ஓ, இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்றேன். கிரியேட் டேட்டாபேஸ் இது என்ன, இது ஃபெயில் ஆகி இதெல்லாம் ரன் பண்ண பார்த்துருக்கு. டேட்டாபேஸே இருந்தா தானே நீங்க ஆல்டரே பண்ண முடியும். Some file names listed could not be created, could not obtain exclusive lock on database. Retry the operation letter. இது வந்து சக்சஸ் ஆகும். தெரியல. இது இங்க நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும் இங்கேயும் ஒடியாந்துரும். புதுசா நீங்க ஏதாவது டேபிள் கிரியேட் பண்றீங்க, டேட்டாபேஸ் கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்குள்ளே ஒடியாந்துரும். டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். சைஸ் இல்லையா, ஸ்டோரேஜ் இல்லாம நினைக்கிறேன். 39 GB இருக்கு. அதே தான் வருது. could not obtain exclusive lock on database, retry the operation letter, create database file, some file names items. இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. இது ஆக்சுவலா கிரியேட் ஆகும், இது ஏன் சுத்துது அப்படிங்கிறத நம்ம வில் செக் நெக்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. டவுட் அப்படின்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா சாட்ல கூட அனுப்புங்க. இன்டிஜுவலா மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி. We will connect in next class coming Wednesday 7 PM IST. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு தடவையுமே கிளாஸ் முடிஞ்சோன்னா நான் அனுப்பிச்சிருவேன். மேக்ஸிமம் இன்னைக்கு நான் அனுப்புறேன்னா நாளைக்கு அனுப்பிச்சிருவேன். அந்த கிளாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணி கூட பார்க்கலாம், அதை பார்த்து பார்த்து கூட செஞ்சு பார்க்கலாம். எதா இருந்தாலுமே நீங்க வந்து லேபு செஞ்சு பார்த்துருங்க. லேபு செஞ்சு பார்த்துட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு நீங்க வந்து டே 6 அட்டெண்டட் அப்படின்னு எனக்கு அனுப்புறீங்கன்னா நாளைக்கு நீங்க லேப் செஞ்சு பார்த்த பிறகு லேப் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நீங்க செய்றீங்க அப்படின்னா சரி ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு இது இருக்கும். சரி, நல்லா லேர்ன் பண்றாங்க, கத்துக்கிறாங்க, ரிவைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். நீங்கள் எதுவும் டவுட் அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
இல்லை அப்படின்னா வில் கனெக்ட் பேக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். Bye bye.